8ஆம் அதிபதி திசை நடக்கிறது. எப்படிப்பட்ட கணவர் அமைவார்? திருமணம் சரியாக எப்போது நடக்கும்? 10:94 23:10:94 9:15 PM ஜாஃப்னா. 8ஆம் அதிபதி தசை நடக்குது. ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம். 8ஆம் அதிபதி குரு 6ஆம் இடத்துல இருந்து தசை நடத்துறாரு. சரி, இந்த அமைப்புகள்ல குரு சுக்கிரன் சேர்ந்து சந்திர அதியோகத்துல இருக்கிற ஜாதகம், குரு சுக்கிரன் சேர்ந்து சந்திர அதியோகத்துல இருக்கிற ஜாதகம், குரு தசையில புதன் புக்தி, குரு தசையில சனி புக்தி நடந்துகிட்டு இருக்கு. குரு தசையில புதன் புக்தி, புதன் தசையில சனி, குரு தசையில சனி புக்தி நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட சந்திராதியோகத்துல ராசி எழுத்து. அம்மா நல்ல வேலைமா லக்னத்துல ஒரு நல்ல உச்ச சந்திரன் இருந்தாரு. சந்திரன் உங்களுக்கு ஆகாதவர்னாலும் கூட இந்த இடத்துல சந்திரன் ஒரு அளவுக்கு நல்லா இருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் சொல்லிடுவா, 7ஆம் அதிபதி நீச்சபங்க ராஜயோகமா இருக்காரு. 7ஆம் பாவகம் உச்ச சந்திரனுடைய பார்வையில இருக்கு. என்ன கவலைப்படுறீங்க? எப்படி உங்களுக்கு சரியான வாழ்க்கை அமைப்பு அமையாதுன்னு நீங்க சொல்றீங்க? உண்மையிலேயே நல்ல வாழ்க்கை அமையும். செவ்வாயுடைய வீட்டுல இருக்கக்கூடிய கேது தான் அந்த அமைப்பை கொடுக்கணும். ஏன்னா கேதுக்கு தான் நேரடியாக குருவின் சுக்கிரனின் தொடர்பு அப்படியே இருக்கு. ஓகேங்களா? அட்டமாதிபதி தசை நடந்து போட்டோம். அட்டமாதிபதி எப்படி இருக்காரு? சந்திர அதியோகத்துல பூர்ணமா இருக்காரு. அம்மா உங்களுடைய குரு தசை சுக்கிர புக்தியிலிருந்து, குரு தசை சுக்கிர புக்தியிலிருந்து, குரு தசை கேது புக்தியிலிருந்து, குரு தசை கேது புக்திக்கு பிறகுல திருமண வாழ்க்கை அமைப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி புதன் வர்றாரு ஐயா, அவர் தானே 2 இந்த அமைப்புகள் இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, புதன் இந்த அமைப்புல இருந்தாலும் அவர் 6ஆம் இடத்துல மறைகிறாருமா. அப்ப அந்த 6ஆம் இடத்து அமைப்புகள் அவர் மறையக்கூடாது. அப்போ நேரடியாக குடும்பாதிபதி தொடர்பு, குழந்தை தொடர்பு, காரக தொடர்பு, குழந்தைக்கு காரக பிளானட்டான குருவோட தொடர்பு, காமத்துக்கு காரனான சுக்கிரனோட தொடர்புல இந்த குரு தசையில கேது புக்தியில நல்ல திருமண அமைப்பு 7ஆம் அதிபதியின் வீட்டுல இருக்கிறதால நடக்கும். ஓகேங்களா? அப்போ 2028க்கு பிறகு கல்யாண அமைப்பு ரொம்ப நல்ல அமைப்புகள்ல இருக்கும். அதுக்கு முன்னுக்கு ட்ரை பண்ணாதீங்கம்மா. ஏன்னா 7ஆம் அதிபதி முதலில் நீச்சம், பிறகு நீச்சபங்க அமைப்புன்ற அமைப்புகள்ல வரும். ஆனா நல்ல திருமண வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு 7.5 சனி நடக்க ஆரம்பிக்கும் போதே நல்ல திருமண வாழ்க்கை அமைப்பு இருக்கும். சரிங்களா? சரி.